எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று ஆதன் சினிமா யூடியூப் சேனலுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது சாட்டை துரைமுருகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அவரை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டுக்கிற மக்களே ஏன் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னா, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வாய் விட்டுருவார். யாராச்சும் பற்றி பேசுவார் வெளியில். யார்? துரைமுருகன், சாட்டை துரைமுருகன். அவங்க சீமான் அவர்களை மீறி திடீர்னு வெளியில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டு மாட்டிக்குவார். உடனே சீமான் அவர்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்னடா இவன், நம்ம தான் எல்லாமே அறிக்கை கொடுக்கணும், அதிகாரமாக பேசணும், இவன் நம்மளை மீறி இவன் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக நாம் தமிழர் கட்சி ஆஃபீஸுக்கு கூட அவர் அனுமதிக்கவே இல்லை. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல போனாங்க. சாரி மக்களே, எந்த இடத்துக்கு எனக்கு தெரியல. அப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை சந்திக்க போகும்போது சாட்டை துரைமுருகன் அப்படியே மெதுவாக போயிட்டு சீமான் அவர்கள் பக்கத்தில் கூட நிற்க முடியல. அந்தளவுக்கு சீமானை அவரை ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கின பிற்பாடு திரும்ப அவர் மன்னிப்பு கேட்டு திரும்ப நாம் தமிழர் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார், இணைஞ்சிட்டார். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மக்களே, இவர் தான் என்ன பண்ணார், நேற்று ஒரு பேட்டியில் விஜய் அவங்கள இது வரைக்கும் நாங்கள் விமர்சனம் பண்ணலை, இப்போ பண்ணுறதெல்லாம் விமர்சனமே கிடையாது, இன்னும் நாங்கள் அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கலை, ஆனால் வருங்காலத்தில் அவர் மீது கடுமையாக விமர்சனம் வைக்க போகிறோம், போட்டு அடின்னு அடிக்க போகிறோம், சாவடி அடிக்க போகிறோன்னு சொல்லி போட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. மக்களே நல்லா பார்த்துக்குங்க, 10 to 15 வருஷம் ஆச்சு அவங்க கட்சி ஆரம்பித்து. மக்களுக்கு இவங்க மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்நேரம் இவங்களுடைய கட்சியிலேருந்து அட்லீஸ்ட் வார்டு கவுன்சிலராவது யாராச்சும் ஜெயிச்சிருப்பாங்க, மக்கள் ஜெயிக்க வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க மேலே நம்பிக்கை இழந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை யாரும் ஜெயிக்க வைக்கல. இந்த அடிக்கடி மாறுதட்டி சொல்கிறாங்களே 8.5% எங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னு, 2026 நல்லா எழுதி வச்சுக்கோங்க மக்களே. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த 8.5% வாக்கு நிச்சயமாக அவருக்கு வராது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க இவங்களாம். பிணத்தை வச்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஜால்ரா போட்டு அரசியல் பண்ணக்கூடிய சீமான் அவர்களை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் சாட்டை துரைமுருகன் அவர்களே, உங்களால் என்ன எவ்வளோக்கு எவ்வளோ விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஆனால் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க.